எதுவுமே அவருக்கான கனவுகள் இல்லை. இதை பார்த்திருக்கிற உங்களோட மக்களுக்கான கனவுகள். இந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும்னு சொன்னா மேலரிக்கிற ஆண்டவன் அருளோட என்னென்ன நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அனுசம்புரோ கொண்டு நடந்த இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை. ஏனென்று சொன்னா உண்மையாகவே இளம் தலைமுறை மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட கூட நிற்கணும், மக்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் என்று பல வருடங்களா சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ என்னென்னு மறக்காம பாருங்கள் எல்லாரும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய அரசியல்வாதிகளை நம்ம பார்த்துருப்போம். நிறைய பிரச்சனைகள் போயிருந்தது எல்லாமே தெரியும். எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த தடவை இவ்வளவு காலத்திலேயும் முதல் தடவையாக பல்கலைக்கழக மாணவர்கள் 8 பேர் போட்டிடுறாங்க சுயேட்சை குழுவில். இந்த 8 பேருக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைக்குது. இருந்தாலும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும். 11ஆம் தேதிக்கு அப்புறமா பிரச்சாரம் செய்ய தடை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். அதாவது நம்மளுடைய இளம் சமுதாயம் தேர்தலில் போட்டியிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்று உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேமஸான யூடியூபர்னு சொல்லலாம். அதாவது நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய சேவைகளை பண்ணுறாரு. அதாவது எங்கே தப்பு நடக்குதோ அங்கே தட்டி கேட்குறார். இந்த வீடியோ எதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசினான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் அனுசனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அனுசனாக்கு உடனே பிரச்சனை என்ற உடனே அனுசனா நம்மளுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவி செஞ்சேன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். உடனே இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே பல்கலைக்கழக மாணவர்கள் அவ்வளோ பேரும் உடனே திரண்டு அனுசனா கிட்ட போயிட்டாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அனுசம்புரம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு வந்த மாதிரி உங்களை ஜெயிலில் அடைச்சா நான் ஏதாவது செஞ்சு போட்டு நானும் ஜெயிலுக்கு வரும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அனுசம்புரோட கனவுகள் எதுவுமே அவருக்கான கனவுகள் இல்லை. இதை பார்த்திருக்கிற உங்களோட மக்களுக்கான கனவுகள். இந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும்னு சொன்னா மேலரிக்கிற ஆண்டவன் அருளோட என்னென்ன நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அனுசம்புரோ கொண்டு நடந்த இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை. ஏனென்று சொன்னா உண்மையாகவே இளம் தலைமுறை மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட கூட நிற்கணும், மக்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் என்று பல வருடங்களா சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களோட பதில நின்ற இளைஞர்கள் சொன்னா ஒரு சிலர் தான். அதுல அனுசன் ப்ரோ நான் ஒரு முன்னிலைப்படுத்தி முதலாவதாக நான் குறிப்பிடுவேன். நான் வித்தியாரண்டு வேடமிட்டு அந்த நபர்ற குரலி வித்தைகள் எல்லாம் பார்த்து உண்மையாகவே ஒரு சமூகத்தில் ஆர்வம் இருக்கிறவன். அவங்க பெண்கள் எல்லாம் அவர் பிள்ளையா நடத்துறாரு. அதோட அவடத்தில் இருக்கிற மக்கள் வாகனங்களை கல்லால் அறிகிறாரு. இந்த பிரச்சனையை கேட்க வேண்டியது ஒரு இளைஞண்ட ஒரு குடிமகண்ட பொறுப்பு. அதை பார்த்திருக்கிறார்கள் அவங்க பார்த்திருக்கிறார்கள். அப்படியே சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் பார்த்து தானே இந்த இடத்துல நம்ம நாட்டையும் மாவட்டத்தை இப்படி கொண்டு வச்சிருக்கிறீங்க. நம்ம தமிழ் பொம்பளை பிள்ளைகளை கிள்ள போறது அடிக்க போறதை பார்த்துட்டு அவர் பார்த்து சிரிச்சு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காரு. அப்ப அதை பார்க்குற எங்களுக்கு அந்த இடத்துல அந்த இளைஞனா எங்களுக்கு கோபம் பெருமா வராதா? அனுசன் ப்ரோ இந்த இடத்துல செஞ்சது எல்லாமே நேர்மையான நியாயமான விடயம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அனுசன் ப்ரோட நண்பர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அனுசன் ப்ரோக்கு ஒரு அநீதி ஒன்று நடந்தால் தயாராகுங்க. ஏன்னு சொன்னால் அனுசன் ப்ரோ நடந்தால் அது ஒரு மாற்றம் ஒன்று கட்டாயம் நடக்கும். ஒரு அறவழியான போராட்டம் அது கட்டாயம் நடக்கும் என்றால் எந்த ஒரு மாற்றம். நன்றி ப்ரோ சொன்னால் குற்றம் செய்யறன்னு விட்டுருவாங்க, தட்டி கனவுல விடுவாங்க. பிள்ளைகள் எங்கட கடைசி கட்ட ஆயுதம் போராட்டம் தான். அதை கட்டாயம் அனுசன் ப்ரோக்கு ஒரு நல்ல மனிதருக்கு அது நடக்கக்குள்ள கட்டாயம் அதை செய்வோம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். இந்த கொந்தளித்தார் பிரச்சனை சொல்ல சொன்னார், இளைஞர்கள் நாங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் ஒன்று யோசிக்க தேவைன்னு சொன்னாங்க. அந்த தைரியம் என் மனசில் இருக்கு. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலே இல்லை எனக்கு நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கலாட்டி நாங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் கோட்டா ஹோம்ல இருந்திருந்தீங்க நாங்கள் கேட்போம். அடுத்து நீங்கள் இவங்களோட இந்த உதாரணத்துக்கு இந்த சில்லித்தனமான இந்த வேலைகளுக்காக உங்களோட செயற்பாடுகளை பயன்பட்டுறக்கூடாது. அது போலீஸ் மாதிரிகளை சொல்லியிருக்காங்க, நீங்கள் போலீஸ்கார வீடியோ எடுக்கலாம், அவங்களோட முகங்களை காட்டலாம், நம்பரை காட்டலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பெரிய மனுஷன் பண்ணி அவங்களோட வேலைக்கு ஆப்பு போறக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட முகத்தையே மறைச்சு அவங்க நம்பர் பிளேட்டை மறைச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. இதை விட ஹைலைட்டான விஷயம் என்னமா, இவங்க களுவாஞ்சி கூட்டி போலீஸ் தான் சொல்லவே இல்லை. உங்கள் போலீஸ்கார நிற்கக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்காங்க, போலீஸ் அதிகாரி தட்டி கேட்பாங்க,
அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஆனால் அவங்க வேடிக்கை சிரிச்சு கொண்டிருக்க பார்த்து எனக்கு கோபம் விலகுதா. அப்படின்னா சொல்கிறதுக்கு போகணும், நான் சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. கண்ணுக்கு முன்னுக்கு குற்றம் நடக்குது, நான் சொல்லணுமா? அது அவரும் பார்த்துக்கணும் இருக்காரு. அப்போ நான் சொல்கிறது போகல போகலாம். ஆனால் தோசை பேசி விரட்டி அடிக்கக்குள்ள எனக்கு கோவம் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு நான். அப்போ பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பைத்தியாரம் வந்து அடிக்க போறான்னு சொன்னால், கிள்ள போறான்னு சொன்னால் பார்த்திருக்கீங்களா? அது அப்போ நான் 23 வயசுல 40 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நான் வெளிநாடு போனானா இல்லை, இலங்கையிலிருந்து என்னுடைய முயற்சி மூலம் நான் உழைச்சி நான் சேர்க்கிறேன்னா இப்போ 40 லட்சத்தை நான் என்ன செஞ்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க. 40 லட்சம் இல்லைன்னா அது கூட கொடுத்து நான் அதை சொல்ல வரல ப்ரோ. நம்ம இப்போ எந்த ஒரு சமூக செயற்பாடும் செய்யாமல் அந்த இடத்துல தனியாக வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்க கேட்கலாம். அனுசம்புரோவை பத்தி விமர்சிக்கிறார்கள், அனுசம்புரோவை பத்தி குற்றம் சொல்றார்கள். யாரண்டா சமுதாயத்தில் ஒருத்தன் வளர்ந்தான் என்று சொன்னா அவனை பார்த்து புறாமப்படுறார்கள். அவன் சமுதாயத்துக்கு ஒருத்தன் மேலே செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள் மட்டும்தான். அழல்வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லன் யாருக்கும் அரிதாம் பண்ணிருக்காங்க. அரசனையை வந்து சிலர் நான் பார்த்திருக்கேன். அனுசம்புரோ அந்த கடிதம் கொடுக்குற டைம்ல எனக்கு நம்பிக்கை இருந்து அனுசம்புரோ ஒரு முடிவு கிடைக்கும் என்ற காதுபடிய நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு வீண் முயற்சி என்று. இப்ப சொல்றாங்க இது ஒரு விடாமுயற்சி என்று. எல்லாரும் வந்து எதிர்த்து கதைக்காம ஒரு தப்பை வந்து தட்டி கேட்காம இருந்தோம்னு சொன்னா வந்து குனிய என்ன குட்டி குட்டி இருப்பாங்க. எழுந்து நிக்கணும். யோசிச்சு பாருங்க. எனக்கு தூசண வார்த்தைகள் பேசுனதுக்கு பிறகுதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. நான் அதான் வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் எனக்கு ஏற்பட்டது என்னுடைய சேஃப்டிக்காக. அப்பன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா தான் இதை வந்து எடுக்க வேண்டிய. இது வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவை. அதில் வந்து வெத்திலாக்க போட்டு நிற்கிறார். அப்போ அதுவும் கூட கண்ணுக்கு தெரியல. அவருக்கு எதிரான சட்டம் எடுத்தீங்க. அவர் வாகன பரிசோதனை சொல்றார், வெள்ளை கலர் ஹெல்மெட்டும் இல்லை, பல்ட்டியும் இல்லை. அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்போ வந்து அவர் வந்து என்ன தூசண வார்த்தையால பேசுனது, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு குற்றம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கு, அந்த குற்றத்தை வந்து தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதிட்டே கடிதம் கொடுத்திருக்கு. ஒட்டுமொத்த இலங்கையில் வந்து சிறுவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுவர்கள் உரிமைகள் வந்து காக்கப்பட வேண்டும், சிறுவர்கள் வந்து துஷ்பிரியம் தடுக்கிறதுக்கும், சிறுவர்கள் வந்து இளம் வயதில் திருமணம் முடிக்கிறதுக்கும் சட்டவிரோதமாக அந்த அரசாங்க பதிவு இல்லாமல் வந்து திருமணம் முடிக்கிறவங்களுக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கொழும்புக்கு போய் நான் ஜனாதிபதியிடமே வந்து கடிதத்தை வந்து கொடுத்துருக்கேன். இதில் கள்ளர்கள் வந்து நடமாடித்துறாங்க. அப்படி யாரும் இருந்தால் சந்தேகமா தூக்கி போட்டு போலீஸ் ஏழு பக்கத்தில் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன போலீஸ்காரர்கள் சண்டையெல்லாம் போடுறீங்களா? என்னமா ஒரு ஆள் இறங்கி நடந்துருந்தார். இப்போ கதைக்குள்ள விளங்குதான், டோன் விளங்குதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை வந்து சொல்ல போக்குள்ள என்ன அவமதிச்சு தூசண வார்த்தையால பேசி விரட்டினவர். அதை எடுத்து வீடியோ போட்டது என்னுடைய ஒரு குற்றம் என்று சொன்னால், கடமையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி நல்லா வெத்திரையில் அள்ளி போட்டு 2 பேர் நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ அது குற்றம் கிடையாதா? அவங்க போட்டிருக்க குற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போட்டதுக்காக குற்றம் போட்டிருக்காங்க. அதாவது என்ன கேஸ்ல என்னத்துக்காக போடுறேன்னு தெரியாம இது பண்ணிருக்காங்க. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த தப்பை வந்து தட்டி கேட்கறது வந்து இலங்கையில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையினுடைய கடமை. அனுசன் ப்ரோக்கு தோளுக்கு தோலா நிற்போம். அந்த பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் வந்து வீதியில் அந்த நாவப்பழம் இந்த பொருட்களை விற்கிறாங்க, அவங்களோட கல்வி நிலை பாதிக்கப்படுது, அதோட இளவயது திருமணம், இந்த செயற்பாட்டுக்காக ஆளுநர் வரைக்கும் சென்று பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு மக்கள் பிரதிநிதியால் செய்ய முடியாததை அந்த இடத்துல செஞ்ச ஒரு வீரர் என்று குறிப்பிடலாம் எங்கள் அனுசன் ப்ரோ. யாதுமுறை யாவரும் கேளீர், அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இன்றைய தினம் வந்து நாங்கள் முன்னே போட்டிருந்த காணொளி அடிப்படையில் வந்து அனுசன் ப்ரோவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் சந்திக்க வரல, பல இளைஞர்கள மனக்குமுறல் தான் இந்த இடத்துல அனுசன் ப்ரோவை சந்திக்க வந்திருக்கேன். உண்மையாகவே அனுசன் ப்ரோ செஞ்ச வேலையெல்லாம் சொன்னால் இந்த வீடியோ வந்து மணித்தியால கணக்கில் போகும். அந்த அடிப்படையில் வாழ்வாதாரம் கல்வியை முன்னேற்றத்துக்காக அனுசன் ப்ரோ 40 லட்சம் ரூபா பணம் கொடுத்திருந்தா அது உங்களால் கொடுக்க முடியுமா? நாங்கள் வந்து உழைச்சாலும் கொடுப்போமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, காசு கொடுப்பாங்களா? அப்படி 40 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தவர் தன்னை வேலைகள் எல்லாம் விட்டு போட்டு இந்த பகுதியும் இல்லை பாகர அந்த பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் வந்து வீதியில் அந்த நாவப்பழம் இந்த பொருட்களை விற்கிறாங்க, அவங்களோட கல்வி நிலை பாதிக்கப்படுது, அதோட இளவயது திருமணம், இந்த செயற்பாட்டுக்காக ஆளுநர் வரைக்கும் சென்று பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு மக்கள் பிரதிநிதியால் செய்ய முடியாததை அந்த இடத்துல செஞ்ச ஒரு வீரர் என்று குறிப்பிடலாம் எங்கள் அனுசன் ப்ரோ. நான் உண்மையாண்ட கூட பிறந்த சகோதரன் நினைக்கிறேன். இந்த காணொலி பார்த்துருக்கேன், எல்லாருமே சகோதரன் நினைப்பீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னையும் வந்து எங்களோட கூட பிறந்த உறவுகள் கூட அந்த இடத்துல நிற்காத பட்சத்தில் வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச அனுசன் ப்ரோவை வந்து ஒரு பிரச்சனை வரக்கூட நான் வந்திருக்கிறேன். அனுசன் ப்ரோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து எனக்கு வந்த மாதிரி உங்களை ஜெயிலில் அடைச்சா நான் ஏதாவது செஞ்சு போட்டு நானும் ஜெயிலுக்கு வருவேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னென்னா நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம், அனுசன் ப்ரோ கொண்டு நடந்த இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை. ஏனென்று சொன்னால் உண்மையாகவே இளம் தலைமுறை வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட கூட நிற்கணும், மக்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்
என்று பல வருடங்களாக சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களோட பதிவில் நின்ற இளைஞர்கள்னு சொன்னால் ஒரு சிலர் தான். அதில் அனுஷன் ப்ரோ வந்து நான் ஒரு முன்னிலைப்படுத்தி முதலாவதாக நான் குறிப்பிடுவேன். நான் உண்மையாகவே இந்த விடயம் வந்து நான் இந்த வார்த்தையால் சொல்லலை, மனசால் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த போலீஸ் அதிகாரி அவடத்தில் இருந்த அந்த பைத்தியாரன் என்று வேடமிட்டு அந்த நபர்ற குரலி வித்தைகள் எல்லாம் பார்த்து உண்மையாகவே ஒரு சமூகத்தில் ஆர்வம் இருக்கிறவன். அவங்க வந்து பெண்கள் எல்லாம் அவர் பிள்ளையா நடத்துறாரு. அதோட வந்து அவடத்தில் இருக்கிற மக்கள் வாகனங்களை கல்லால் அறிகிறாரு. இந்த பிரச்சனையை கேட்க வேண்டியது ஒரு இளைஞண்ட ஒரு குடிமகண்ட பொறுப்பு. அதை பார்த்திருக்கிறார்கள் வந்து அவங்க பார்த்திருக்கிறார்கள். அப்படியே சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் பார்த்து பார்த்து தானே இந்த இடத்துல நம்மளோட நாட்டையும் மாவட்டத்தை இப்படி கொண்டு வச்சிருக்கிறீங்க. அப்படி அனுஷன் ப்ரோவால் பார்த்திருக்கலாம். நானும் மாவட்டத்தில் இருந்த இதான் நடந்த சம்பவம். அப்படி அனுஷன் ப்ரோ இந்த இடத்துல அந்த செஞ்சது எல்லாமே நேர்மையான நியாயமான விடயம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை திட்டமிட்டு வளர்ந்து வர இளைஞன், ஒரு வீரமான இளைஞன், உண்மையாக சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் என்ற பட்சத்தில் அவரை இந்த இடத்துல வந்து இது ஒரு சதி முயற்சியாக அவர் திறந்த சிசிடிவி கேமராவில் வந்த ஆதாரங்களும் இல்லை. அப்போ இப்படி ஒரு சதி முயற்சியாக இந்த இடத்துல இந்த செயற்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு நாங்கள் எப்பயும் அனுஷன் ப்ரோவுக்கு தோளுக்கு தோலாக நிற்போம். நாங்கள் செங்கலடி மட்டக்களப்பில் இருந்து இந்த இடத்துல பறந்து வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் பல இளைஞர்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்ததை காட்டில் பலரை காரணம் பார டைமில் வந்து நாங்கள் ஆயிரக்கணக்கில் இளைஞர்களை காட்ட வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அனுஷன் ப்ரோ, நான் உங்கள்ட்ட ஒரு கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னா ப்ரோ, இப்படி உங்களுக்கு கொண்டு நடந்திருக்கு. நீங்கள் உண்மையாகவே உங்களோட மனசை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையாகவே நாங்கள் வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. முதலாவது இந்த வீடியோ பார்த்துருக்கிறார்கள் உங்களோட இருப்பாங்க. அடுத்து நாங்களும் உங்களோட இருக்கிறோம் ப்ரோ. உங்களோட மனதில் இருக்கிற இந்த பதிவுகள் இப்படி நடந்த சம்பவத்தை பற்றி உங்களோட சில கருத்துக்களை நாங்கள் எதிர்ப்போம் ப்ரோ. என்ன நடந்தாலும் வந்து உண்மையை உறக்க சொல்லணும், விளங்குதா? உண்மையை உறக்க சொல்ற எனக்கு பயம்ன்றது வந்து மனசுல இல்லை, விளங்குதோ? இப்போ இந்த வீடியோ போட்டது பிறகு போட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். போட்டது பிறகு நிறைய பேர் வந்து கோல் எடுத்திருந்தாங்க. அதாவது இந்த சைலண்டாக விரட்டுவாங்க தெரியுமோ, அது தெரியும் தானே? அப்படி சைலண்டாக விரட்டுற மாதிரிலாம் நிறைய பேர்லாம் வந்து கழிச்சிருந்தாங்க. அவங்க கதைச்சு கூட நான் வந்து நல்ல ரிப்ளை அவங்களுக்கு வழங்கியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தப்பை வந்து தட்டி கேட்கறது வந்து இலங்கையில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையினுடைய கடமை. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு அமலாக இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், கடமையில் இருக்கக்கூடியோ இல்லை விசாரணைக்குள்ளோ உங்களுக்கு உங்களோட உரிமைகள் மீறப்பட்டால் நீங்கள் காணொலி வடிவமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் மாதிபர் வந்து சொல்லிட்டார். அது வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து கையெழுத்து மூலம் அந்த கடிதம் வந்துட்டு. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாது கண்டிப்பா. இப்போ அவங்க போட்டிருக்க குற்றம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போட்டதுக்காக குற்றம் போட்டிருக்காங்க. அதாவது என்ன கேஸ்ல என்னத்துக்காக போடுறேன்னு தெரியாம இது பண்ணிருக்காங்க. சரி, அப்ப நான் வீடியோ எடுத்து வீடியோ போட்டது என்னுடைய ஒரு குற்றம்னு சொன்னால், கடமையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி நல்லா வெத்திரையில் அள்ளி போட்டு 2 பேர் நல்லா சாப்பிடுறாங்க, அப்ப அது குற்றம் கிடையாதா? அடுத்த அவர் சொல்ல வாகன பரிசோதனை செய்யறதுக்காக நான் வந்தேன்னு சொல்றாரு. என்ன ரவிக் போலீஸ் என்ன உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லிட்டு வெள்ளை ஹெல்மெட், அடுத்த வெள்ளை கலர் பட்டி எல்லாம் அடிச்சு நிற்கிறோம், சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அவர் நான் ஒரு கருத்தை வந்து சொல்ல போக்குள்ள என்ன அவமதிச்சு தூசண வார்த்தையால பேசி விரட்டினவர். அதனாலதான் நான் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது. அடுத்த முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தமிழ் இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது வேறொரு கடமைகளுக்கு வரக்கூடியவங்க, என்ன உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு தெரியும் என்ன. அப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தமிழ் பிரதேசங்களுக்கு ஒரு கடமையாற்றக்கூடிய ஒரு அதிகாரி வர வேண்டுமாக இருந்தால் அவருக்கு தமிழ் தெரிய வேண்டும். அப்பதான் எங்களை மாதிரி குடிமகர்கள், எங்களை மாதிரி ஏழைகள் வந்து என்ன அவங்கள சந்திச்சு ஒரு காரணத்தை சொல்லக்குள்ள அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு புரியும். இப்போ பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தது, அதை நான் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் அவங்ககிட்ட விளக்கமாக சொல்லணும். நாங்கள் விளக்கமாக சொன்னால் அதை வந்து அவங்க கேட்கணும். இல்லை கேட்டு அதுக்குரிய ஒரு முறைப்பாடு எழுதி நீங்கள் கோட்ஸுக்கு வந்து இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ கோட்ஸிலிருந்து எனக்கு இன்னும் கடிதம் வரல. இப்போ நேற்று அந்த விசாரணை ரெக்கார்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து விசாரிச்சு போட்டு சொல்கிறாங்க வந்து இவங்க இங்கேருந்து வந்து அங்கே டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் கோட்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு கடிதம் வரும். அந்த கடிதம் வரக்குள்ளே வந்து நான் போயிட்டு ஆஜராகணும். அங்கே அதுக்கப்புறம் வந்து அது அடுத்து வந்து என்ன விஷயம் சொன்னால் இவங்க அந்த கொடுத்துருக்காங்க இதில் கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு சரியான ஒரு கிளியர்லாம் இருக்குது. எனக்கிட்ட அவங்க வாய் வார்த்தையாக சொன்னது, எங்கிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களே நீங்கள் வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போட்டு அதுக்காகத்தான் அவங்க குற்றம் சுமத்தப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க சொன்னவங்க பெஸ்ட்டுக்கு போன உடனே என்னட்டு சொன்னவங்க வந்து போன உடனே சொன்ன வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுனீங்க, அதனால நாங்கள் உங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம் என்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அது எங்கிட்ட காரணம் இல்லை, எவிடன்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு
இரவு கூட நாங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது வரத்தானே வேணும். வார டைமில் சரியா நாங்கள் அந்த இடத்துக்கு வாரினாங்க. வரக்குள்ள எந்த விதமான போலீஸ் அதிகாரிகளும் வந்து எங்கிட்ட கேட்க இல்லை. வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள இரவு 4 போலீஸ் அதிகாரிகள் பக்கத்தில் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன போலீஸ்காரர்கள் சண்டையெல்லாம் போடுறீங்களா? என்னமா ஒரு ஆள் இறங்கி நடந்துருந்தார். இப்போ கதைக்குள்ள விளங்குதான், டோன் விளங்குதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைம்ல நான் இப்போ காணொலி எடுக்க ஆரம்பிக்கல, டக்குன்னு போய்த்தாங்க. என்னென்றால் இரவு நேரத்தில் கள்ளர்கள் வந்து நடமாடித்துடுறாங்க. அப்படி யாரும் இருந்தால் சந்தைக்கிடமா தூக்கி போட்டு போதான் வந்திருக்கேன். இந்த மாதிரி சைலண்டாக அவங்களும் மிரட்டுறாங்க, விளங்குதோ? அப்போ அந்த மிரட்டுகளுக்கு வந்து நாங்கள் பயப்படக்கூடிய ஆட்களும் கிடையாது. ஏன் நான் பயப்படணும்? என்ன செய்ய போகிறாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அப்புறம் இந்த உயிர்றாப்பா, அது எப்படி அவரால் போதானே போகுதுன்னு அப்படி தேப்புறாங்களா? அதோட அனுசரிச்சு இப்போ உங்களுக்கு ஏதாவது சொன்னா மற்ற ஒருத்தர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா நீங்க சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், சமுதாயத்துக்கு தேவையானவர்கள். கண்டிப்பா. இப்போ கூட இந்த அண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வாகரை பிரதேசத்தில் யோசிச்சு பாருங்க. சிறுவர்கள் ரோட்ல சோளம்பிக்கிறது, நாவப்புலம்பிக்கிறது, சிறுவர்களை வந்து துஷ்பிரயோகம் செய்யறேன்னு சொல்லிட்டு போராடி ஆளுநர் வரைக்கும் சென்று, நீங்கள் சொன்னம்மா ஆளுநருக்கு சென்று இப்போ ஆளுநர்கிட்ட கடிதம் வந்து அது வந்து தடுத்து நிறுத்தப்படுது. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். அதே தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அடுத்து வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிவர்கள் எதிராக வந்து நான் நடவடிக்கை எடுக்கப்படுத்தி இருந்தேன். இப்போ இந்த போலீஸ் கேஸ் வராட்டி நான் ஒரு ஆளை சந்திக்க போகிறேன் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் எங்களோட யூடியூப் வீடியோவில் சொல்லிக்கேன். அதாவது நம்ம வாரத்தை அடுத்துன்றதுமா இல்லையோ, மதுபானம் காய்ச்சக்கூடியவங்களை, கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சக்கூடியவங்க, கசிப்பு காய்ச்சக்கூடியவங்க தடுத்து நிறுத்தலாம். அது வந்து நான் நிறுத்தணும் இல்லை. இப்போ எங்கட ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கட ஊர் வந்து தும்மங்கனி சுரவன் எடிட்டு எங்கட ஊர்ல கசிப்பு காய்ச்சறாங்கன்னு சொன்னா அப்போ ஊர் தலைவர் ஆர்டிஎஸ், அப்போ ஜிஎஸ், அப்போ அவங்க பார்த்து சும்மா இருப்பாங்களா? பார்த்தானே சும்மா தான் அடிக்காம. ஓகே, எங்கட ஊர்ல பார்த்து சும்மா நாங்கள் வந்துட்டோம். இப்போ நான் சொல்ல போனா எங்கட ஊர்ல அதெல்லாம் இல்லை, எங்கட கிராமத்தில் அது இல்லை. ஆனால் மற்ற இடங்களில் பார்க்கலாம் அது இருக்கு. ஏன் அவங்களால தடுத்து நிறுத்த முடியாது? அந்த ஒரு உணர்ச்சியை வந்து கொண்டு வரணும். நானும் என்னால் முடிஞ்ச இதை கொடுத்துருக்கேன். நான் ஜனாதிபதிட்டே கடிதம் கொடுத்துருக்கேன். ஒட்டுமொத்த இலங்கையிலும் வந்து சிறுவர்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுவர்கள் உரிமைகள் வந்து காக்கப்பட வேண்டும், சிறுவர்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்ய தடுக்கிறதுக்கும், சிறுவர்கள் வந்து இளம் வயதில் திருமணம் முடிக்கிறதுக்கும், சட்டவிரோதமாக அந்த அரசாங்க பதிவு இல்லாமல் வந்து திருமணம் முடிக்கிறவங்களுக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கொழும்புக்கு போய் நான் ஜனாதிபதியிடமே வந்து கடிதத்தை வந்து கொடுத்துருக்கோம். எனவே கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கள் நம்பிக்கை இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளேயும் சரி வீடியோக்கு வெளியிலையும் சரி நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வளைக்கப்பட்ட இப்போ எல்லா பிள்ளை இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை பிள்ளை ஏற்றுக்கொள்கிறோம். என்ன நாங்கள் வீடியோ எடுக்கிறது உண்மையில வந்து சட்டத்துக்கு முரணானதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா சட்டத்தை மதிக்க தெரிஞ்சவர்கள், நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். ஆனால் அதே மாதிரி வந்து நீங்களும் உங்களோட சட்டங்களை வந்து பார்க்கணும். என்றால் இது நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இதை வந்து எடுக்க வேண்டியில்லை. இது வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவை. அதில் வந்து வெத்திலாக போட்டு நிற்கிறார். அப்போ அதுவும் கூட கண்ணுக்கு தெரியல. அவருக்கு எதிரான சட்டம் எடுத்தீங்க. அவர் வாகன பரிசோதனை சொல்றார், வெள்ளை கலர் ஹெல்மெட்டும் இல்லை, பல்ட்டியும் இல்லை. அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்போ வந்து அவர் வந்து என்ன தூசண வார்த்தையால் பேசுனது, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு குற்றம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கு, அந்த குற்றத்தை வந்து தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். என்ன சொன்னால் இப்போ டிவி போகும் தானே, டிவியில் வடிவேல் காமெடி போகும் தானே, அதே மாதிரி அந்த பிச்சைக்காரன் பொம்பளை பிள்ளைகளுக்கு, நம்ம தமிழ் பொம்பளை பிள்ளைகளுக்கு கிள்ள போகிறது அடிக்க போகிறத பார்த்துட்டு அவர் பார்த்து சிரித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். அப்போ அதை பார்க்குற எங்களுக்கு அந்த இடத்துல அந்த இளைஞராக வந்து எங்களுக்கு கோபம் பெருமா வராதா? அதில் வந்து சொல்கிறாங்க வந்து அப்போ நீங்களும் அந்த அடித்தாளை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கலாமே, அதாவது அந்த பைத்தியாரால் இருக்கானே அவரை வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கலாமே என்று சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொன்னால் வீடியோ எடுக்கப்பட வேண்டிய தேவை எனக்கு ஏற்படலை. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு போலீஸ்காரர்கள் தனிப்பட்ட கோபமாக இருக்கு எனக்கு இல்லை. நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததே போலீஸ்காரர்கள் வந்து எனக்கு தூசண வார்த்தையில் பேசினதுக்கு பிறகுதான் எனக்கு எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. நான் பிளான் பண்ணிட்டு போனேன்னு சொன்னால், நான் திட்டமிட்டு போனேன்னு சொன்னால், நான் போக முந்தைய காரை கொடுத்து காட்டிட்டு பாருங்க இந்த பிச்சைக்காரர்கள் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து கிள்றாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போலீஸில் நேரடியாக வீடியோவில் காய்க்க போய்க்கலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தா எல்லாம் தெரியும் நான் எனக்கு தூசண வார்த்தையில் பேசினதுக்கு பிறகுதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. நான் அதான் வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் எனக்கு ஏற்பட்டது என்னுடைய சேஃப்டிக்காக. அப்ப எல்லாரும் வந்து எதிர்த்து கதைக்காம ஒரு தப்பை வந்து தட்டி கேட்காம இருந்தோம்னு சொன்னா வந்து குனிய என்ன குட்டி கொண்டே இருப்பாங்க. எழுந்து நிக்கணும். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மட இளைஞர்கள் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து மாற்றாம வேற யார் மாத்திரம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க உங்களோட ஊர்ல நினைச்சா எத்தனையோ தப்புகளை வந்து தடுத்து நிறுத்தலாம். யோசிச்சு பாருங்க. அப்படி நிறுத்த ஏன் உங்களால் இயலாம இருக்கு? உங்களோட குடும்ப பிரச்சனையும் பார்க்கத்தான் வேணும். என்ன அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, உங்கள் குடும்பத்தை பார்க்கணும், நீங்கள் வெளிநாடு போகணும், விளையாட போகணும், அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு சின்னதாக வந்து ஒரு குரல் கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து இப்போ உங்களோட சமுதாயத்துல பிரச்சனையை வந்து நீங்க கண்டுகொள்றல, கண்டுகொள்ற ஆட்களுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. அதாவது எதிர்க்கிற என்ன விளக்கம்னு சொன்னா அனுசன் ப்ரோ, இப்ப இந்த பிரச்சனையை வந்து சிலர் நான் பார்த்திருக்கேன். அனுசன் ப்ரோ அந்த கடிதம் கொடுக்குற டைம்ல எனக்கு நம்பிக்கை இருந்து அனுசன் ப்ரோ ஒரு முடிவு வந்து கிடைக்கும். எந்த காதுபடிய நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு வீண் முயற்சி என்று. இப்ப சொல்றாங்க இது ஒரு விடாமுயற்சி என்று. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா,
இந்த சுழல் வெள்ளன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளன் யாருக்கு மரியாதை பண்ணிருக்காங்கடா. இப்ப முயற்சி இருக்கிற இளைஞர்களை வந்து வெல்றது கடினம். எப்படி இவங்க வெல்ல முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னா சூழ்ச்சிகள் மூலமா. ஏண்டா இப்ப எந்த ஒரு காரணம் இல்ல, உண்மையா அந்த வீடியோ அந்த சிசிடிவி கேமரா ஆதாரம் இல்ல. அடுத்தது இப்ப அனுசன் ப்ரோவை பத்தி யாருமே அடையாளப்படுத்த தேவையில்லை. அனுசன் ப்ரோ இப்படித்தான், அனுசன் ப்ரோட குணம் இப்படித்தான் யாரும் அடையாளப்படுத்த தேவையில்லை. அனுசன் ப்ரோவை பத்தி விமர்சிக்கிறார்கள், அனுசன் ப்ரோவை பத்தி குற்றம் சொல்றார்கள் யாருண்டா சமுதாயத்தில் ஒருத்தன் வளர்ந்தான் என்று சொன்னா அவனை பத்தி புறாமப்படுறார்கள். அவன் சமுதாயத்துக்கு ஒருத்தன் வேலை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள் மட்டும்தான். அந்த அடிப்படையில் அனுசன் ப்ரோல எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் யாருமே முன்வைக்கிறது வந்து உண்மையாகவே அது ஒரு பிழையான விடயம், அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்ற கருத்து. இப்போ உதாரணத்துக்கு ப்ரோ, நம்ம இப்போ எந்த ஒரு சமூக செயற்பாடும் செய்யாமல் அந்த இடத்துல தனியா வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க உங்களுக்கு சும்மா நீங்க போலீஸ்கார வீடியோ எடுத்து போட்டு நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா எல்லா டைம்ல என்ன கோட்டாகும் டைம்ல இருந்து அப்ப இருந்து 90 நாள் ஆர்ப்பாட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த வெட்ட வெளிச்சம் மாடி அப்பதான் நிறைய பேருக்கு என்ன தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் உதவி திட்டங்கள் வந்து வெளிநாட்டு உறவுகள் மூலமான உதவிகள் செஞ்சு வந்து நான் அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்ல ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சது. நான் யூடியூப்ல சொல்லாமலே என்னுடைய சொந்த பணத்தெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன். நான் நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைச்சவங்க, அதாவது நான் செய்த உதவியை சொல்லி காட்ட வந்த டைம் 40 லட்சம் என்னுடைய யூடியூப் வருமானத்தில் உதவி செஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், சொல்ல வச்சுட்டான். எனக்கு வந்து பணத்தாச்சல் நான் சொல்றேன் ப்ரோ, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, போறதுக்கு ஒரு வாகனம் இருந்தாங்க வேலை செய்யறதுக்கு அது போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமுது நம்பினேன். ஏனென்றால் இப்போ நான் 23 வயசுல 40 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நான் வெளிநாடு போனானா இல்லை, இலங்கையிலிருந்து என்னுடைய முயற்சி மூலம் நான் உழைச்சி நான் சேர்க்கிறேன்னா இப்போ 40 லட்சத்தை நான் என்ன செஞ்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க. 40 லட்சம் இல்லைன்னா அது கூட கொடுத்து நான் அதை சொல்ல வரல. என்னென்னு சொன்னால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சமூக ஒரு செயற்பாட்டெல்லாம் என்ன வர வச்சுட்டாங்க, நானும் வந்துட்டேன் விளங்குதோ. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வந்த நோக்கம் வேறு, நாங்கள் ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல எல்லாரும் பார்ப்பாங்கன்னா வந்து நாங்கள். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு கிராமங்களையும் போயிட்டு கஷ்டமான பிள்ளைகளை பார்க்கும்போது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது மனுஷன் தானே, கல் மனசும் கரையும் விளங்குதோ மனுஷன் தானே, அப்படின்னு கூட அந்த ஒரு பாசத்துக்கு வந்து கட்டுப்பட்டு ஒவ்வொரு கஷ்டத்தை பார்க்கணும் நம்மளை தாங்கிலாம இருக்கு. அப்போ பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பைத்தியாரம் வந்து அடிக்க போறான்னு சொன்னால், கிள்ள போறான்னு சொன்னால் பார்த்திருக்கலாது. அப்போ நான் முதலாவது அடிச்சுனான் கோல் பைத்தியாரம் சொல்லி அடிச்சு நான். அப்போ அங்கே கதைக்கலாம இருக்கு, அங்கே லைன் போய் கொண்டிருக்கு, ஒவ்வொரு நம்பராக போய் கொண்டிருக்கு, அங்கே வாரத்துக்கு இளைஞர் வேலை முடிஞ்சிடும் சொல்லி நான் என்ன பண்ணேன்னு சொன்னா வந்துட்டு போலீஸ் அதிகாரிகள் பார்க்க போலீஸ்கார நிற்கக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் வந்து தட்டி கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஆனால் அவங்க வேடிக்கை சிரிச்சு கொண்டிருக்க பார்த்து எனக்கு கோபம் அது விலகுதா. அப்படின்னா சொல்றதுக்கு போகணும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. கண்ணுக்கு முன்னு குற்றம் நடக்குது, நான் சொல்லணுமா, அது அவரும் பார்த்துக்கணும் இருக்காரு. அப்போ நான் சொல்றது போகல போட தோசை பேசி விரட்டி அடிக்கக்குள்ள எனக்கு கோவம் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. நான் அந்த வீடியோ வந்து யூடியூப் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். அந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும்னு சொன்னா மேலடிக்கிற ஆண்டவன் அருளோட அனுசன் ப்ரோவோட ஒரு ஆதரவு இப்போ எனக்கு இருக்கு. எனக்கு கிடைச்சா நான் கட்டாயம் வந்து அனுசன் ப்ரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா ப்ரோ, நம்ம எப்படி இந்த மாற்றம் ஒன்றை வந்து கட்டாயம் உருவாக்குவோம். நீங்கள் ஒன்றும் மனசை தளரக்கூடாது, எப்பயும் வந்து நம்ம வேற லெவலில் வந்து நம்மளோட செயற்பாடுகளை வந்து மேற்கொள்வோம். உண்மையாகவே வந்து இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்காங்க, பைக்கில் வரதான் பார்த்து கொண்டிருக்கேன். என்ன அவ்வளோ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்றுமே வந்து யோசிக்க தேவையில்லை, எல்லாம் வந்து எல்லாம் சரியாக வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது பார்த்துருக்கிறார்கள், அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கலாம், யாரும் பார்த்து கொண்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அனுசன் ப்ரோ கொண்டு சொன்னால் நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் உரிமை கொண்டாடையுமே இல்லை அனுசனை, அதுக்கு பிறகு என்ன கோமெண்ட் பண்ணுவானு. இதுல காணொலில பார்த்திருக்க இளைஞர்கள் எல்லாரும் வந்து இறங்கும், நான் முன்னுக்கு நிற்பேன். அதுல உண்மையாவே வந்து எளிய பிள்ளைகள் எங்கட கடைசி கட்ட ஆயுதம் வந்து போராட்டம் தான். அதை கட்டாயம் அனுசன் ப்ரோக்கு ஒரு நல்ல மனிதருக்கு அது நடக்கக்குள்ள கட்டாயம் அதை செய்வோம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். இந்த காணொலி முழுக்க அனுசன் ப்ரோக்காக, அனுசன் ப்ரோட நண்பர்கள் இருந்தீங்கன்னு சொன்னா அனுசன் ப்ரோக்கு ஒரு அநீதி ஒன்று நடந்தா தயாராகுங்க. ஏன்னு சொன்னா அனுசன் ப்ரோ நடந்தா அது ஒரு மாற்றம் ஒன்று கட்டாயம் நடக்கும் என்ற ஒரு அறவழியான போராட்டம் அது கட்டாயம் வந்து நடக்கும் என்ற எந்த ஒரு மாற்றம். நன்றி ப்ரோ வந்தது. எப்படி உங்களோட இதுகளை வந்து விட்டுறாங்க ப்ரோ, அதை சொல்லுவேன். என்னன்னு சொன்னா ப்ரோ எனக்கு என்ன மன வருத்தம் சொன்னா ப்ரோ, இந்த நல்லாக்க குறைய ப்ரோ, என்னடா அதை கேட்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். அதாவது இப்ப என்ன நடக்குன்னு சொன்னால் குற்றம் செய்யறன்னு விட்டுருவாங்க, தட்டி கேட்கறவங்கள விடுவாங்க. அதான் நடக்கும். சரியா அப்படியே வீழ்த்து பார்ப்பாங்க. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீங்க இவ்வளவு இளைஞர்கள் வந்து சப்போர்ட்டாக எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குடா வேணும். அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து வீடியோ போட அந்த வீடியோவில் பார்க்கறது நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, ஒருத்தர் கூட வரல. இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலே நீங்க வந்தது
கண்டிப்பா எனக்கு சந்தோஷம். இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கீங்க, இந்த ஆதரவு எனக்கு போதும். கண்டிப்பா சந்தோஷம். நன்றி நன்றி. எல்லாரும் இந்த காணொலியை வந்து எவ்வளவு பேருக்கு பகிரலுமோ பகிருங்க. அனுசன் ப்ரோட நடந்த அநீதி வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும். நன்றி.